காலை 11 மணி நாளைக்கு 24 மணி நேரத்தில் அந்த நேரத்தை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இப்போ பார்த்துட்ருக்க கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எனர்ஜி மாற்றத்தை சொல்லுது. உங்களோட பர்சன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இன்றைக்கி எஸ்பெஷலி எந்திரிச்சிலேருந்து உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறது துடிச்சிட்ருக்காங்க. அந்த துடிப்புக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள யாரோ பிடிச்சி வைக்கிறாங்க, மாட்டி வைக்கிறாங்க, இல்லைனா வந்து சூழ்நிலை கைதி ஆக்குறாங்க. அதனால் அவங்க ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்காங்க. இந்த ஒரு மெசேஜ் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. மேபி நீங்கள் டெலிபதி மெசேஜை கூட ரிசீவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்வின் ஃப்ளேம் இருந்தீங்கன்னா இதை வந்து அவங்க சொல்ல துடிக்கிறாங்க உங்ககிட்ட. அவங்க எங்கேயோ மாட்டிகிட்ருக்காங்க. இதை வந்து மேபி உங்ககிட்ட டைரெக்டாக சொல்லலாம், இல்லைனா நீங்கள் ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணலாம். மேபி ரொம்ப ஷார்ட்டாக ஒரு மெசேஜை வந்து அவங்கக்கிட்டேருந்து வரலாம் 11 மணிக்குள்ளே. எஸ்பெஷலி ஏன் 11 மணி அப்படின்னா அது ஒரு போர்ட்டல் இல்லையா, ட்வின் ஃப்ளேமோட ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான போர்ட்டல். ஸோ அப்போ வந்து உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப போர்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த டைமில் அவங்க உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். அந்த டைம்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். என்னோடய கேமரா வந்து பிளர் ஆகுது. ஸோ இப்போது அதுதான் இன்னொரு சைன் உங்களுக்கு. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, தவிச்சிட்ருக்காங்க. அடுத்தது இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க, இந்த சூழ்நிலைக்கு பிரபஞ்சத்தோட பதில் என்னவாக இருக்க போகிறது, நீங்கள் எப்படி இதை கடந்து வர போகிறீங்க அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்க போகிறோம். அவங்களுக்கு முக்கியமான பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க. அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களன்ற பயம் தான் வந்து மெயினான ட்ரிகர் பாயிண்ட்டுங்க. இட்ஸ் லைக் அவங்க தவிச்சிட்ருக்காங்க. நெயில்ஸை கடிக்கிறது, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, மொபைல் எடுக்கிறாங்க உங்ககிட்ட பேசணுன்னு. ஆனால் என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க ஹார்ட் வந்து லிட்ரலாக ப்ளீட் ஆகிட்ருக்கு. இதயத்துலேருந்து வந்து ரத்த துளிகள் தான் வந்துகிட்டே இருக்குது. அதுதான் வந்து இப்போ உங்ககிட்ட இட்ஸ் லைக் எனர்ஜெட்டிக்கலாக அவங்க அதை தான் வந்து இந்த மெசேஜ் மூலம் சொல்கிறாங்க. அதுதான் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ரொம்ப துடிச்சிட்ருக்காங்க. நிச்சயமாக நிறைய பேர்த்துக்கு 11 மணிக்குள்ளே அவங்கக்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரும். ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். இது கண்டிப்பாக வெறும் ஹாய் மெசேஜாக மட்டும் இருக்க போகிறதில்ல. உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அவங்க சொல்ல போகிறாங்க. ஐ ஸ்டில் பிலீவ் வி வர் மென்ட் டு பி. ஐ கான்ட் பிலீவ் யூ ஆர் ரியலி கான். நீங்கள் போயிட்டீங்க. இதுதான் அவங்க சொல்ல துடிச்சிட்ருக்க விஷயம். ஐ ஸ்டில் பிலீவ் வி வர் மென்ட் டு பி. அவங்க இன்னும் நம்பிட்டுருக்காங்க நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து அவங்களோட சேர்ந்து இருப்பீங்க. அவங்கள வந்து மறக்க முடியல. அவங்க தவிச்சிட்ருக்காங்க. இந்த பிரிவு, அந்த மௌனம் வந்து அவங்களால தாங்க முடியல. லெட்ஸ் பி ஹானஸ்ட் வித் ஈச் அதர். பேர் யுவர் ஹார்ட் அண்ட் ஐ வில் பேர் மைண்ட். அதாவது எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் ஒருத்தங்க பொறுத்துக்கணும். அதே சமயம் வந்து ஒருத்தங்க மனசை ஒருத்தங்க ரொம்ப ஓப்பனாக பேசி இதை சால்வ் பண்ணிக்கலாமே, இதை வந்து பெரிய பிரச்சனை இல்லை. நீ வந்து விலைக்கு போயிட்டு அதை இன்னுமே என்னால் நம்ப முடியல. மேபி நீங்கள் பேசாமல் இருக்கீங்க, நீங்கள் சப்போஸ் நோ காண்டாக்டில் இருக்கீங்க. எஸ்பெஷலி ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் கோச்சிட்டு வந்திருந்தீங்க, பேசாமல் இருக்கீங்க சில பிரச்சனைனால அப்படின்னா உங்களை இந்த பர்சன் வந்து நிச்சயமாக இந்த 11 ரொம்ப அவசியம். நீங்கள் 11 பார்த்தா கூட அது வந்து உங்களுக்கு சைன். சப்போஸ் இந்த பர்சன் வந்து 11 o'clock பேசலை அப்படின்னா இந்த 11 பார்க்குறது வந்து உங்களுக்கு ஒரு சைன். அவங்க வந்து இந்த எனர்ஜியில் தான் இருக்காங்கன்னு. எல்லாத்துக்குமே வந்து இம்மீடியட்டாக கால் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நாளைக்கு ஃபுல்லாக பாருங்கள், அப்சர்வ் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இது உங்களுக்கான ரீடிங்காக இருந்தால் நீங்கள் 11 பார்ப்பீங்க. இல்லைனா 11 o'clock நைட் 11 o'clock கூட இருக்கலாம். உங்கள் பர்சன்கிட்டேருந்து கண்டிப்பாக ஒரு ஃபோன் கால் வரும், எதிர்பாருங்க. அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேச தான் கூப்பிட போகிறாங்க. இது வெறும் ஹாய் சொல்லிட்டு ஐம் சாரி அப்படி மாதிரி இருக்க போகிறதில்ல. பேசி அதான் பேர் யுவர் ஹார்ட், ஐ வில் பேர் மைன். லெட்ஸ் பி ஹானஸ்ட் வித் ஈச் அதர். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ரொம்ப தெளிவாக பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டிக்கலாம். இதை வந்து இனிமேல் என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது. ஐ கான்ட் பிலீவ் யூ ஆர் ரியலி கான். இது வந்து இன்னுமே அவங்களால நம்ப முடியல, நீங்கள் உண்மையிலே போயிட்டீங்க அப்படிங்கிறத அவங்களால இன்னுமே ஜீரணிச்சிக்க முடியல. இந்த காலையில் வந்து இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து அவங்க மனசு வந்து தவிச்சிக்கிட்டு இருக்குது. இட்ஸ் லைக் தத்தளிச்சிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்தராக பார்ப்போம். அவங்க ரொம்ப ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட் இல்லைனா இன்சிடெண்ட் பற்றி சொல்கிறாங்களா, எதனால் இந்த தவிப்பு வந்தது, உங்களோட நினைவுகளா, இல்லை சூழ்நிலை கைதியாக இருக்கனால தான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. 5 of Cups எனர்ஜி. ஓ மை காட், இந்த பர்சனுக்கு பயம் வந்து லைக் இந்த பர்சனுக்கு பயம் வேறு லெவலில் இருக்குது. ஏன் இவ்வளோ பயம் அப்படின்னா, நீங்கள் வேண்டாம் அப்படின்னு விலகி போயிடுவீங்களோ, எனக்கு சலிச்சு போச்சு, இனிமேல் காத்துட்ருக்கிறதுக்கு எனக்கு தெம்பில்லை, தட்ஸ் ஓகே பாய் அப்படின்னு சொல்லிடுவீங்களோன்ற பயம்தான் இந்த தவிப்புக்கு காரணம். அது திடீர்னு ஏன் அந்த பயம் வந்தது அப்படின்னா, மேபி நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கீங்க, எதையும் கண்டுக்கல,
நீங்கள் ரொம்ப காமாக இருக்கீங்க, உங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணீங்க. மேபி இந்த பர்சனுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட ஏதாவது மெசேஜ் வந்திருக்கலாம், நீ பேலன்ஸ் அவுட் பண்ணு, அப்படி இல்லை அப்படின்னா நீ இழந்துடுவ அப்படிங்கிற மெசேஜ் இந்த பர்சன். நீங்கள் பாருங்கள் 10 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. இந்த பர்சன் வந்து ஒரு பேலன்ஸ் கொண்டு வரல இந்த கனெக்ஷனில் அப்படின்னா நீங்கள் வாக்கவே பண்ணிவிடுவீங்க. இந்த பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் ஆல்ரெடி பேக்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருக்கீங்க. மேபி பிரபஞ்சம் சொல்லியிருக்கலாம், ஃபெமினன் எனர்ஜி வந்து ஆல்ரெடி ரொம்ப கடுப்பில் இருக்காங்க, இதுக்கு மேலே நீ வந்து இந்த சுச்சுவேஷன் இழுத்துட்டு போன அப்படின்னா இந்த கனெக்ஷன் வந்து அவ்வளோதான், உனக்கு இந்த காதலே கிடைக்காது, நீ சூழ்நிலை கைதியாக இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருப்ப அப்படின்னு கேட்டதுனால வந்த பிரச்சனை. இங்கே பாருங்கள் 4 ஆஃப் சோர்ட்ஸ். நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் எதையுமே கண்டுக்கல, வெறும் அமைதி மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம்ங்கிறனால இந்த ரெட் த்ரெட் உங்களை இன்னும் கனெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது, அதை அவங்களால உணர முடியுது. ஆனால் உங்ககிட்ட இருந்து நோ ரியாக்ஷன், அதை வந்து அவங்களை இன்னும் பயமுறுத்துது, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. 4 ஆஃப் கப்ஸ். வேறு ஆஃபர்ஸ், வேறு எந்த இது வந்தாலும் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, சுத்தமாக உங்களுக்காக அதை காத்துட்ருக்காங்க. நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க இந்த பர்சனை. மேபி இந்த பர்சன் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம், ஆனால் சுத்தமாக நீங்கள் ஆஃப் ஆகிட்டீங்க. அதனால் வந்த பயம் பிடிச்சிச்சு, கிளி பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க தமிழ் அழகாக. இந்த பர்சனுக்கு கிளி பிடிச்சதுக்கு காரணம் நீங்கள் பிளாக் பண்ணிவிட்டு அமைதி ஆகிட்டீங்க. ஸோ அப்படியா, இதுக்கு மேலே என்னால் உங்கள் ஆட்டத்தை பொறுத்துக்க முடியாது அப்படின்னு நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க. இது இந்த பர்சனுக்கு வந்து சும்மா அல்லுடுது இப்போது நீங்கள் இல்லாமல் இருக்கனால. ஸோ இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு வரணும், உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த எனர்ஜியை நீங்கள் அலைன் ஆகணும் இந்த எனர்ஜிக்கு. ஸோ இந்த எனர்ஜியில் நீங்கள் அலைன் ஆகணும்னா 11 கமெண்ட் பண்ணுங்கள், ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து இந்த எனர்ஜியை உங்களோட எனர்ஜியோட அலைன் பண்ணும். ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி மெசேஜ், இந்த மாதிரி கம்யூனிகேஷன், பிரேக் த்ரூ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறது என்ன, 9 ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி, 6 ஆஃப் பென்டிகல்ஸ், பேலன்ஸ். அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். லீப்ரா எனர்ஜி. இங்கே பாருங்கள், இந்த பேலன்ஸை தான் இங்கே பார்க்க. ஸோ ஹூ ஆர் யூ? ஃபெமினன். ஜஸ்டிஸ் கார்டு இங்கே இருக்குது, இங்கே ஃபெமினன் தான். இங்கே பாருங்கள், உங்கள் கையில் தராசு இருக்குது. இங்கே பாருங்கள், மேஸ்குலின் வந்து உங்கள் கிட்டே கெஞ்சிட்ருக்காங்க, தயவு செஞ்சு எங்கிட்ட பேசிட்றியா, சமாதானம் ஆயிடலாமா அப்படின்னு. இந்த மெசேஜ் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ண நீங்கள் அலைன் ஆகிறீங்க, நீங்கள் காத்துட்ருக்கீங்க, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஹெர்மிட். உங்கள்கிட்ட இந்த ரியாக்ஷனே இல்லை. பட் இங்கே பாருங்கள், உங்கள் கைகளில் ஒரு விளக்கு இருக்குது. இது எப்படின்னா, நீங்கள் லீவிங் எ லைட், நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. பட் இந்த கனெக்ஷனுக்கு ஒரு சின்ன ஹோப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு சின்ன பல்பு மட்டும் அங்கே எரிஞ்சிட்ருக்கு. அந்த பல்பு தான் அந்த மேஸ்குலினுக்கு இருக்க நம்பிக்கை. மேபி அது வந்து உங்களோட எனர்ஜி, இந்த ரெட் த்ரெட்டாக இருக்கலாம், எனர்ஜெட்டிக்கலாக அவங்க உங்களை ஃபீல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். இல்லைனா நீங்கள் சொன்ன வார்த்தைகளாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ரீசெண்டாக அவங்க சோஷியல் மீடியாவில் போட்ட போஸ்ட் எதுனா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது. பேலன்ஸ் இல்லை, இந்த காதல் இல்லை. ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மேஸ்குலின் கிட்ட பேசி எல்லாத்தையும் சமாதானப்படுத்திடுவீங்க. யூஸ்வலாக நீங்கள் அப்படி பண்ணுற பழக்கம். ஆனால் இப்போ இல்லை. நீங்கள் வந்து என்ன ஜூஸ் பண்ணியிருக்கீங்க, ஜஸ்டிஸ். கையில் அருவாள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டீங்க. போர்வாள், இட்ஸ் நாட் அருவாள். கையில் அருவாள் எடுத்துகிட்டு ஏன் நான் அருவாள்லேயே இருக்கேன், போர்வாள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே பேலன்ஸ் இல்லாமல் நான் எத்தனை நாளைக்கு உன் பின்னாடி சுற்றிட்டுருக்கிறது. இட்ஸ் லைக் இந்த ஸ்டெபிலிட்டியே வேணான்ட்டிங்க. எனக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த கனெக்ஷனே வேண்டாம், தட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டீங்க. இப்போ பாருங்கள், எத்தனை ஜஸ்டிஸ் கார்டு, எத்தனை. ஓ மை காட். நீங்கள் பார்க்குற நிறைய பேர் வந்து லீப்ரா சைனாக இருப்பீங்க, அதாவது துலாம் ராசியாக இருப்பீங்க. எஸ்பெஷலாக நீங்கள் வந்து இந்த பர்சனை வேண்டான்னு சொல்லிட்டு போனதுக்கு காரணம் வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன். அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய முக்கியமான காரணம். இந்த பர்சனுக்கு வந்து நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருந்திருக்கலாம். தேர்ட் பார்ட்டியே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது கெட்ட பழக்கங்களாக கூட இருக்கலாம். இந்த பர்சன் வந்து சப்போஸ் உங்கள்கிட்ட பேசலை, உங்களுக்கு இந்த 11 o'clock மெசேஜ் வரல, நீங்கள் 11 பார்க்கல அப்படின்னா இந்த பர்சன் வந்து ஈகோயிஸ்டிக்காக ஸ்டக் ஆகிருக்காங்க. இட்ஸ் லைக் ஈகோ இந்த பர்சனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அந்த ஈகோ பிரேக் ஆகுமா அப்படின்னு நம்ம இங்கே கேட்டுடலாம். இன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம வந்து ஓவராலாக ஆழமாக பார்க்க போகிறோம். வாவ். பிரபஞ்சம் வந்து இந்த பர்சன் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ என்ன பிளான் அடுத்தது? சப்போஸ் 11 o'clock நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க மெசேஜ், இல்லை ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும்தான் வருது, உங்கள் ஃபோனை கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. யூ வில் ரிசீவ். நீங்கள் நேரில் கூட பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், நேரில் பார்க்குறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பர்சன் மேபி ஃபோனை அவாய்ட் பண்ணிவிட்டு நேர்லேயே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ லவ் யூ மோர் அண்ட் மோர் எவ்ரி டே. உங்களை பிரிஞ்சிருக்க ஒரு நாளும் காதல் வந்து ஒரு துளி கூட கம்மியாகலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் காதல் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்ருக்கு.
இந்த பர்சனால் உங்களை மறக்க முடியல, எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, நீங்கள் வாக் அவே பண்ணதுக்கப்புறம் சரி ஈகோவாக இருந்து பார்க்கலாம். இட்ஸ் லைக் நான் தான் பெரிய ஆள், டக் ஆஃப் வார் எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க, ஒன்றும் வேலைக்காகலை. எவ்ரிடே வந்து அந்த பேர்டன் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. சப்போஸ் இந்த பர்சனுக்கு ஈகோ இருந்தது, அவங்க வந்து இந்த விண்டோக்குள்ளே பிரபஞ்சம் சொன்ன அந்த செயலை செய்யலை, என்ன ஆகும்? 9 of cups, the emperor, no wish fulfillment. 6 of pentacles, கண்டிப்பாக இந்த பர்சன் இந்த ஆக்ஷன் எடுப்பாங்க. நிச்சயமாக அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. 9 of cups, நீங்கள் தான் இந்த பர்சனோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். அவங்க இந்த மாதிரி ஸ்திரமாக வந்து மேக்கிங் எ மூவ். இங்கே பாருங்கள், அவங்க கையில் வந்து செஸ் காயின் இருக்குது, அதுவும் வந்து ராஜாவோட காயின் கையில் வச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த பர்சன் வந்து நிச்சயமாக இந்த தடைகளை தாண்டி வருவாங்க. ஆல் டைட் அப், நோ, அவங்க ஏதோ ஒரு பெரிய மாஸ்டர் மூவ் பண்ண போகிறாங்க. இதனால் நீங்களும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, அவங்களும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. இந்த பர்சனுக்கு, இந்த எம்பரர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் எல்லாமே. அவங்களுக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை, உங்களை இழக்க அவங்க தயாராக இல்லை. அந்த பயம்தான் அவங்கள ட்ரிகர் பண்ணுது. அந்த பயம்தான் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ண வைக்கும். நான் திரும்ப 11:01 பார்க்குறேன். ஸோ இட்ஸ் அ சைன். ஆல்ரெடி உங்களுக்கு சைன் வர ஆரம்பிச்சிட்றீங்க. நான் 11:11 பார்த்தேன்னா, வாவ், 11:11 நான் பார்த்துட்டேன். ஸோ இட்ஸ் அ சைன். இங்கே பாருங்கள், இவ்வளோ நாளாக நீங்கள் கொடுத்துட்ருந்தீங்க, இப்போ நீங்கள் ரிசீவ் ரெண்டுக்கு வந்துட்டீங்க, நான் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நீங்கள் திருப்பிட்டீங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் கொடுத்துட்ருந்தீங்க, நீங்கள் இப்போது கையை திருப்பியாச்சு. நீ கொடுத்தா கொடு, இல்லைனா பாய். நான் வந்து துரத்துறதுக்கு தயாராக இல்லை. இனிமேல் நீ தான் ஆக்ஷன் எடுக்கணும். நீ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இன்னும் பல வருஷம் எடுத்துக்கிட்டலாம், ஆனால் பல வருஷத்துக்கு அப்புறம் நான் இருக்க மாட்டேன். நீங்கள் மேபி காலக்கெடு கொடுத்துருக்கலாம், இல்லைனா நீங்கள் மௌனம் ஆகிட்டீங்க. காலக்கெடு கொடுத்து ஓகே நீ கேட்கலையா, தட்ஸ் ஓகே, ஃபைன், கிரேட், குட் பை அப்படின்னு கிளம்பிட்டீங்க. இந்த பர்சனுக்கு வந்து டைம் லைன் இல்லைனா டைம், அந்த பேஷன்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு ஆஃப்டர் பாயிண்ட் வந்து ஓகே எவ்வளோ நாள் எடுத்துப்ப, ஆக்ஷன் எடு, இல்லைனா தட்ஸ் ஓகே, உன்னை இழக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் காட்டியிருக்கீங்க. ஒரு காட்டியிருக்கீங்க பாருங்கள், கிளம்பிட்டீங்க. உங்கள் போட் எடுத்துகிட்டு உங்களோட ஃப்யூச்சரை நோக்கி நீங்கள் கிளம்பிட்டீங்க. இட்ஸ் லைக் அ குட் பாய். அதுதான் இந்த பர்சனுக்கு இப்போ பயத்தை உண்டு பண்ணுது. அவங்கக்கிட்டேருந்து கம்யூனிகேஷன் இல்லை. இட்ஸ் லைக் ஒன் சைட் கம்யூனிகேஷனாக இருந்தது. நீங்கள் தான் காதலை சொன்னீங்க, அங்கேருந்து காதல் சொல்லலை. இந்த மாதிரி எந்த ட்ராமாவாக இருந்தாலும் அதுக்கு குட் பை. இந்த பர்சன் ஆக்ஷன் எடுக்கலை, எஸ்பெஷலி நான் 11 மணிக்குள்ளே. இட்ஸ் லைக் நாளைக்குன்னா நீங்கள் வந்து எப்போ பார்க்குறீங்களோ அதுலேருந்து 24 hour விண்டோ வச்சுக்கோங்க. அந்த 11, ஸோ நீங்கள் 11 o'clock மேலே பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். நாம் இப்போ வந்து சாம்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னென்னலாம் சைன்ஸ் கிடைக்கும், இந்த பர்சன் வந்து உங்களை கால் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன சைன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து 11 o'clock நாளைக்கே நடந்துரும்னு சொல்ல முடியாது. ஸோ சப்போஸ் நாளைக்கு நடக்காதவங்க, வாவ், ஏஞ்சல், பேர்ல் பார்ப்பீங்க. மேபி முத்து, சிப்பி, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது வந்து ஏஞ்சல், கண்டிப்பாக ஒரு ஏஞ்சல் ஃபோட்டோ, ஏஞ்சல் சைன், ஏஞ்சல் சிம்பிள், இல்லைனா ஏஞ்சல் நேம் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லான ஏஞ்சல். I got it. ரொம்ப அழகான ஒரு ஏஞ்சல் சாம் இது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்ப்பீங்க, யூஆர் ப்ரொடெக்டட். டார்க் க்ரீன் கலர் பார்க்கலாம். டார்க் க்ரீன்னா வாவ், மூன், லீஃப். ஸோ புது செடிகள் எங்காவது நீங்கள் நடந்து போகிற இடத்துல ரேண்டமாக வந்து நர்சரி பார்த்தீங்க அப்படின்னு, இல்லைனா வந்து நீங்கள் போகும்போது உங்கள் கண்ணை வந்து ஒரு பூச்செடி இல்லைனா ஒரு செடி புதுசாக தளிர் விடுற அந்த செடி வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது. அடுத்தது வந்து கிறிஸ்டல்ஸ் பார்ப்பீங்க. நிலா, நம்ம இப்போ வந்து தேய்பிறை அமாவாசையில் தான் இருக்கோம். ஸோ இட்ஸ் தேய்பிறை. ஸோ இந்த அமாவாசை 2 நாளில் வருது. இந்த அமாவாசைக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். கீ, வீட்டு சாவி, ஏதோ ஒரு சாவி பார்ப்பீங்க. சாவி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சைன். உங்கள் வீட்டு சாவி எடுத்து உங்களோட பைக்கியோட சாவி எடுத்து ஆட்டிட்டு நான் சாவி பார்த்தேன்னு சொல்லக்கூடாது, அது போங்காட்டம். நீங்கள் கேஷுவலாக பார்க்கும்போது சாவியை பார்த்தீங்க அப்படின்னா. அடுத்தது வந்து எலிஃபெண்ட், யானை, ரொம்ப பாசிட்டிவ் சைன்ஸ். நிலாவுக்கு மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். உங்களுக்கு கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது அப்படின்னா மூன் ஸ்டோன் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் காதலை உங்கள்கிட்ட அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை எனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லைன்னா தட்ஸ் ஓகே. நீங்கள் 3ஆம் பிறை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். 3ஆம் பிறை பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ
டபுள் ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன். உங்கள் காதல் நிச்சயமாக வந்து எங்கேயும் போகாது. இந்த பர்சன் வந்து எல்லாத்தையும் உணர்ந்து உங்ககிட்ட இந்த மன்னிப்பு கேட்டு இந்த காதல் கூடிய சீக்கிரம் கைகூடும். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.